ஆண்டவர் எத்தனையோ உங்கள்ட்ட பேசி இருக்கிறார். இந்த சுபாவத்தை விட்டு, இந்த பழக்கம் உனக்கு வேணாம். மனம் திரும்பி இருக்கிறீங்களா இல்லையா நிதானிச்சு பாருங்க. நாம நினைக்கிறோம் நான் வளர்ந்துட்டேன். எது வளர்ச்சினா, கர்த்தருக்கு பிரியமில்லாத உன் சுபாவங்கள் மாறி இருப்பதுக்கு பேர் தான் வளர்ச்சி. தேவனுக்கு பிரியமில்லாத பழக்கங்களுக்கு நீ மனம் திரும்பியதுக்கு பேர் தான் வளர்ச்சி. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள், வாயின் வார்த்தை, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல அழகா ஜெபிக்க ஆரம்பிச்சோம், நம்ம நினைப்போம் வளர்ந்துட்டோன்னு. ஜெபிக்கிற அதே வாயால அருவருப்பான வார்த்தைகளை பேசுறோமே, அதுக்கு பேர் வளர்ச்சியா? கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணிட்டு கதவை திறந்து வெளியில தகாத வார்த்தையில பேசி வாக்குவாதங்களும் சண்டைகளும், இதுக்கு பேர் வளர்ச்சியா? நினைச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், நம்ம சுபாவத்தை பார்த்து நம்ம சொந்த குடும்பம், உறவுகள், சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து சாட்சிக்கேடான வார்த்தை பேசும் பொழுது நம்ம வளர்ந்துருக்கிறோமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. செத்த கிரியைகள் நம்மகிட்ட என்ன செய்யணும்? நீங்கணும். எல்லா மனிதனுமே குறைவுள்ளவன். கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது, ஆமாண்டவரே நான் உங்க அடிமை, இந்த காரியத்தை நான் மனம் திரும்புறேன், இனி நான் செய்ய மாட்டேன், அதுக்கு பேர் தான் வளர்ச்சி. சபைக்கு தேவன் கொண்டு வருவதே நம்மை சுத்திகரிக்க. எதை கொண்டு சுத்திகரிக்கிறார்னா, அவருடைய வசனத்தை கொண்டு. நீ எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25 வாசிங்களேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு என்ன பண்றாராம்? ஏன் சபைக்குள் கொண்டு வராராம்? நம்மை கரைதரையற்ற மனவாட்டி அவர் முன்பு என்ன செய்யணும்? நிறுத்தணும். அதுக்கு நம்ம எப்படி சுத்திகரிக்கிறாரா? தம்முடைய வசனத்தை கொண்டு. எதை கொண்டு? அப்ப சபைக்குள்ள வரும் பொழுது ஏன் செய்தி நேரம்? இந்த செய்தி நேரம் தான் நமக்கு ரொம்ப கடினமாயிருது இல்ல? ஏன் இந்த வசனம்? ஏன் இந்த செய்தி நேரம்? தேவன் திருவசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்றாரா? சுத்திகரிக்கிறார். கர்த்தர் போராடுகிறார். கர்த்தர் வார்த்தை கொண்டு நம்மோடு போராடுகிறார். நம்முடைய சுபாவங்களை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள், நம்முடைய ஜீவியம், சாட்சிக்கடான ஜீவியம், நம்ம மனம் திரும்பும்படி கர்த்தர் போராடுகிறார். யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் வளர்ச்சி அடைகிறவர்கள். அல்லேலூயா. நம்ம ஏன் வளராமையே இருக்கிறோம்? ஏன் சாட்சி இல்ல? ஏன் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியல? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சபைக்கு மாத்திரம் சும்மா வந்துட்டு போறோம். கர்த்தர் பயன்படுத்த என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆத்ம ஆதாயம் பண்ணுவதுக்கு பேர் தான் கர்த்தர் பயன்படுத்துவது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்புறானா, அதான் கர்த்தர் பயன்படுத்துவது. நம்மை கொண்டு சிலரை கர்த்தர் ரட்சிப்பு நடத்துகிறாரா, அதுதான் நம்மை கர்த்தர் பயன்படுத்துவது. யாரை கர்த்தர் பயன்படுத்துவாரா? நம்மள்ட்ட ஒரு குறை இருக்குதுன்னு கர்த்தர் பேசும் பொழுது உடனே சரண்டர் ஆகிறவர்கள் நம்முடைய ஆகிறோமா ஆண்டவர்கிட்ட? கொஞ்சம் யோசித்து. இன்னும் நம்மகிட்ட குணப்படாத காரியம் எவ்வளவு இருக்குது. ஒரு பக்கம் அழகா ஜெபம் பண்றோம், ஒரு பக்கம் நல்ல வேத அறிவு, இன்னொரு பக்கம் சுபாவம் மாறல, ஜீவியம் மாறல. ஒரு பக்கம் கர்த்தரை அழகா ஆராதிக்கிறோம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறது இல்ல. 1000 சாக்குபோக்களை சொல்லிட்டு நம்ம கர்த்தர் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமே நடக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு தோல்வி. கர்த்தர் வசனத்தை கொண்டு நம்மோடு போராடும் பொழுது எதிர்பேச்சு இல்லாம நம்ம விட்டு கொடுப்பது. வசனங்கிறது வேத வார்த்தை கர்த்தர் எது கொடுத்திருக்கிறாருன்னா, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை வகையறுக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 4:12 வாசிங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னவா? இருபுறமும். அது என்ன பண்ணுதான்? யோசனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும். உங்க மனசுல என்னென்ன யோசனை இருக்குது, உங்க மனசுல எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களா இருக்கிறீங்க, இத வகை இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை.
இந்த வேதம் வந்து பரலோக கண்ணாடிங்க. நீங்க யாருங்கிறது சரியா உங்களுக்கு என்ன செய்திரும்? காட்டி கொடுத்துரும். இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தையின் மூலமா நம்ம மனம் திரும்ப வேண்டிய அல்லது நம்ம குணப்பட வேண்டிய அநேக காரியங்களை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்கிறாரு? உணர்த்துகிறார். இந்த வசனம் உணர்த்தும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோங்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அர்ப்பணிக்கிறோமா? எப்படி அர்ப்பணிப்புனா என்ன? அர்ப்பணிப்புனா என்ன? அதுக்கு உதாரணம் பழைய ஏற்பாடுல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. என்னாகமம் 19 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். அதுல முதல் 10 வசனத்தை குறிச்சுக்கோங்க, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்க ஆண்டவர் வந்து ஒரு பிரமாணம் கொடுப்பார். என்ன அப்படின்னா, ஒரு சிவப்பு கிடாரிய பலியிடும்படி கர்த்தர் பிரமாணம் கொடுத்தார். என்னாகமம் 19 அதிகாரத்துல முதல் 10 வசனம். எதுக்கு அந்த பிரமாணம்னா, ஒரு சிவப்பு கிடாரி, அந்த கிடாரி எடுத்து அதை பலி செலுத்தி அந்த கிடாரிய ஊருக்கு புறம்பே கொண்டு போய் அந்த கிடாரிய மொத்தமும் எரிச்சிடணும். என்ன பண்ணணும்? மொத்தமும் எரிச்சு சாம்பல் எடுத்து பத்திரப்படுத்தணும். அந்த சாம்பலுக்கு பேரு சுத்திகரிப்பின் சாம்பல். அது எதுக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யாராவது வந்து தீட்டுப்பட்டு விட்டால், செத்த பிணத்துக்கு பக்கத்தில் போனா தீட்டுப்படுகிறவன் ஆலயத்துக்கு வர முடியாது, பாளையத்துக்குள்ள வர முடியாது. அப்படி தீட்டுப்பட்டவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டு திரும்பவும் கர்த்தரிடத்தில் வருவதற்கு ஊத்து தண்ணி எடுத்து இந்த சாம்பலை கொஞ்சம் உள்ள போட்டு அவன் மேல தெளிச்சா அவன் சுத்திகரிக்கப்படுவான். இதுதான் அந்த பிரமாணத்தினுடைய அர்த்தம். சிவப்பு கடாரியின் சாம்பல் வந்து தீட்டுப்பட்டவனை சுத்திகரிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. இந்த சிவப்பு கடாரி யாருக்கு அடையாளம்னா, முதல்ல இயேசுவுக்கு அடையாளம். நீங்க எபிரேயர் 13:12 வாசித்தீங்கன்னா, அவர் பாளையத்து புறம்பே கொண்டு போகப்பட்டு என்ன செய்யப்பட்டார்? கொல்லப்பட்டார் அப்படின்னு சிவப்பு கடாரி சொல்லப்படும். இயேசுவின் ரத்தத்தால தான் தீட்டுப்பட்ட நாம கர்த்தருக்குள் வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது சிவப்பு கடாரி யாருக்கு அடையாளம்னா, நமக்கு அடையாளம். அல்லேலூயா.